இந்த வீடியோ நல்லா பாருங்கள். இதில் வந்து ஒருத்தர் சாமி ஆடிட்டு இருக்கிறாரு. சாமி ஆடிட்டு வாழைப்பழத்து தாரை தோளில் வச்சுட்டு சாமி ஆடிட்டு அந்த பழத்தை பிச்சு எல்லாருக்குமே சுற்றி நிற்கிற மக்கள் எல்லாருக்குமே தூக்கி தூக்கி வீசுறாரு. அவங்களும் அதை வாங்கி சாப்பிட்றாங்க. இதில் என்ன அதிசயம்னா, இவர் சாமி ஆடுறது ஒரு சாஸ்தா கோவில். சாஸ்தா கோவில்களில் சாமி ஆட்டமே இருக்காது. பெரும்பாலும் யாரும் சாமியும் ஆட மாட்டாங்க. இவங்களுக்குள்ள சாஸ்தா தான் இறங்கி சாமி ஆடுறதா சொன்னாங்க. ஆனால் சாஸ்தா கோவில்களில் அங்கங்கே நிறையா சாமிகள் வச்சுருப்பாங்க. கருப்பசாமி, இசக்கியம்மன், நிறைய பேச்சியம்மன், அந்த மாதிரி நிறைய சாமிகள் வந்து சைடில் பூடம் வச்சுருப்பாங்க, சிலையை வச்சுருப்பாங்க. அதனால் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சாமி இறங்கி ஆடினா தான் உண்டு. சாஸ்தா பெரும்பாலும் யார் மேலேயும் இறங்க மாட்டாங்க. அவங்க தெரியாமல் ஒருவேளை சொல்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. இப்போ இவங்க வந்து இந்த வாழைத்தாரை வச்சுட்டு சாமி ஆடுறவங்க என்ன சாமியாக இருக்கும் அப்படின்னா, இது வந்து குலைவாழை இசக்கியம்மன் சொல்லி ஒரு சாமி இருக்கும். அந்த சாமி வந்து இந்த மாதிரி தான் வாழைப்பழம், வாழை இலை இந்த மாதிரிலாம் வச்சுட்டு சாமி ஆடுவாங்க. இப்போ அந்த குலவாழை இசக்கியம்மன் சொல்லி இந்த இசக்கியம்மனை இவங்க சாஸ்தா கோவிலில் வச்சுருந்தாங்கன்னா கட்டாயமாக அந்த சாமியோட அருள் இறங்கி தான் இவங்க சாமி ஆடுவாங்க.